அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, மன்னிப்பின் மாண்பு. மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 21 முதல் நூல் பிரிவு 19:1 வரை. இதன் விளக்கம் அறிவோம். மீண்டும் பேதுருவை கண்முன் கொணர்வார் மத்தேயு. பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் சமூக சூழலில் தெளிவு பெற வேண்டும். ஆகவே பேதுருவின் வழியாகவே கருத்தை தொடங்குகிறார் மத்தேயு. என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? பேதுருவின் இக்கேள்விக்கு பதில் தரும் போக்கில் திரு அவை சமூகத்தில் பேதுரும் சீடரும் தம் அதிகாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கூறுவது போல் இயேசு உரைப்பார். விண்ணரசில் அதிகாரம் யூத சட்ட அதிகாரத்தினின்று முற்றிலும் வேறானது. யூத ரபிகளின் மரபில் ஒரு குற்றத்தை 3 முறை மன்னிக்கலாம். பரிசேயர்களை விட இயேசுவின் சீடர்கள் அறநெறியில் சிறந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே பேதுரு தங்கள் நேரையே உயர்த்தி 7 முறை மன்னிக்கலாமா என்று இயேசுவை கேட்கிறார். பேதுருவின் தாராள பண்பை கேள்வி காட்டினாலும் இன்னும் சட்ட ரீதியில்தான் அவர் மனம் இருந்ததை சுட்டியது. சட்ட ரீதியின் எண்ணிக்கை அல்ல, சட்டத்திற்கு மேம்பட்டு எப்பொழுதும் மன்னிக்கும் மனப்பாங்கே முக்கியம் என கூறுகிறார் இயேசு. குற்றம் செய்தோருக்கு பரிவு காட்டுவதே இயேசுவின் பண்பு. சீடரின் வாழ்வு பேதுருவின் அதிகாரம் பரிவின்றி பயன்படுத்தாதிருக்க காப்பு ஒன்றை சேர்க்கிறார் மத்தேயு. மன்னிக்காத ஊழியனின் ஓமை லூக்காவின் நடையை ஒத்து மனித உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. கீழ்நாட்டு அரச தன் அதிகாரிடம் கணக்கு கேட்பவராக இறையரசு இங்கே காட்டப்படுகிறது. அதிகாரம் பெற்ற தன் சீட ஒவ்வொருடமும் இரக்கத்தையும் ஈகையும் இயேசு எதிர்பார்ப்பார். இதே மன்னிப்பை சீடரின் வாழ்வின் நடைமுறையாகவும் முடிவான பரிசாகவும் காட்டுகிறார் இயேசு. பிறரை மன்னிக்கும் போது தந்தையின் மன்னிப்பை சீட பெறுவர். நம்முடைய அன்றாட வாழ்விலே பிறருடைய வாழ்வும் முக்கியம் என்பதை உணர்தல் அவசியம். அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு என்பதற்கான கிரேக்க வார்த்தை அஸ்பெசிஸ் என்பதாகும். இதன் அர்த்தம் விடுதலை பெறுதல் அல்லது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருதல் என்பதாகும். அரசன் தன் நற்குணத்தால் இந்த பணியாளனுக்கு விடுதலை கொடுத்தது வெறும் கடனிலிருந்து மட்டுமல்ல, மாறாக கடனை எப்படி திருப்பி செலுத்த போறானோ என்ற கவலையிலிருந்தும் கண்ணீரின்றும் வேதனையின்றும் தான். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் அந்த பணியாளன் தன் சக பணியாளனுக்கு அதே போன்ற விடுதலை கொடுக்க மறுத்ததால் தண்டிக்கப்பட்டார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் தாராள உள்ளத்துடன் பிற குற்றத்தை மன்னிக்கின்றேனா? எப்பொழுதும் மன்னிக்கும் மனப்பாங்கு என்னிடம் உள்ளதா? பரிவோடு குற்றம் செய்தவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, தாராள உள்ளத்துடன் நாங்கள் பிறரது குற்றங்களை மன்னிக்கவும் எப்பொழுது மன்னிக்கும் மனப்பாங்கை எங்களிடம் வளர்த்து கொள்ளவும் பரிவோடு குற்றம் செய்தவர்களுக்கு மன்னிப்பை வழங்கவும் நல்ல மனதை தந்தருளும். ஆமீன்.